ஜெபம் செய்வோம். எங்களை பிரியமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்தில், வாரத்தின் முதல் நாளில், உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் எல்லாரையும் அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் பாடப்போகிற பாடல் துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை வேலை, சாட்சி வேலை, காணிக்கை பகுதி, செய்தி வேலை, அறிவிப்பு பகுதி, ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, தேவ ஆவியானவர் நீரா இந்த இடத்துல ஆளுகை செய்ய, வருகிற ஜனங்களை துரிதமாய் அழைத்து வாங்க, எல்லா தடைகளையும் நீர் மாற்றுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு மேல் வீட்டு அறையில் நீர் இறங்கினது போல, சீனாய் மலையில் இறங்கினது போல, சாலமோன் தேவாலயத்தில் மகிமை காணப்பட்டது போல, இந்த நாளில் நாங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் இந்த இடத்தை நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் எங்களை மன்னித்து சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்வோம். நாம் ஒரு சிலராய் கூடியிருந்தாலும் தேவன் மத்தியிலே அசைவாடுகிறார். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார் என்கிற பாடலை நாம் உற்சாகமாக கைகளை தட்டி அவருடைய நாமத்தை நாம் போற்றி பாடுவோம். கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே, தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே, தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் நாட்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் நாட்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதின் குடிகளெல்லாம் அவரின் உடைமையன்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதின் குடிகளெல்லாம் அவரின் உடைமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா?
மலை மேல் கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே. உடையவன் தானே. யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் சமூகம், கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நாம். அவராலே ஆசீர் பெற்ற சபை நாம். கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நாம். அவராலே ஆசீர் பெற்ற சபை நாம். நீதிமான்கள் என்று கர்த்தர் தாமே நமக்கு தீர்ப்பு கூறிவிட்டார். நீதிமான்கள் என்று கர்த்தர் தாமே நமக்கு தீர்ப்பு கூறிவிட்டார். தீர்ப்பு கூறிவிட்டார். தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் ராஜா வருகிறார், இயேசு ராஜா. யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் மகிமையின் ராஜாவாய் இருக்கிறார். மகிழ்ச்சியோடு அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவருடைய சமூகத்தில் நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை, கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கெம்பீரமாய் உயர்த்துவோம், கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை. இயேசு ராஜாவை நாம் கொண்டாடுறதுனால கெம்பீரமாய் நாம் துதிக்க வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் உற்சாகமாக நாம் பாடுவோம். சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. குரல்களை எழுப்பி கரங்களை உயர்த்தி கம்பீரமாய் உயர்த்திடுவோம். நாங்கள் குரல்களை எழுப்பி கம்பீரமாய் உயர்த்திடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை. கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை. கொண்டாடுவோம், நன்றி சொல்வோம்.
சொல்வோம், கொண்டாடுவோம், நன்றி சொல்வோம். ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா, தேடி வந்து வாக்குகள் தந்து மறுபடி வாழ வைத்தீரையா. ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா, தேடி வந்து வாக்குகள் தந்து மறுபடி வாழ செய்தீரையா. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே, உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை, மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. குரல்களை எழுப்பி கரங்களை உயர்த்தி கம்பீரமாய் உயர்த்திடுவோம். நாங்கள் குரல்களை எழுப்பி கம்பீரமாய் உயர்த்திடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், தேவாதி தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும் அந்த எல்லா ராஜாக்களையும் அரசாடுகிற ஒரு ராஜாவை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் ராஜாதி ராஜன், இம்மானுவேலராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜா நம்முடைய இதயத்தில் வாசம் செய்கிறார், சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். அவரை நாம் இந்த காலை நேரத்தில் நாம் துதிக்க வந்திருக்கிறோம். சேர்ந்து பாடுவோம். ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவீரே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறையின்றி என்னை நடத்திடுவீரே. முழு உள்ளத்தால முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒளியாதே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒளியாதே. முழு உள்ளத்தால உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். மகத்துவ தேவன், மகத்துவ தேவன் நீரே, சுக வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் மாத்திரமே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் மாத்திரமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி
பண்டைய காலத்தில் ஒரு ராஜா ஒரு நாள் மக்களுக்கு ராஜாதி ராஜன் ஒருவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறதுக்காக ஒரு காரியத்தை செய்தாராம். கடற்கரைக்கு போயிட்டு சிம்மாசனம் போட்டு கடற்கரையில் உட்கார்ந்து அந்த வர அலைகளை பார்த்து அங்கே நெல்லு வராத அப்படின்னு சொன்னாராம். அப்போ வந்த ஜனங்கள்லாம் அப்போ புரிந்து கொண்டார்கள், என்னதான் இந்த உலகத்தில் ராஜாவாய் ஒரு மனிதன் இருந்தாலும் இயற்கை மீது அந்த நபருக்கு கட்டுப்பாடு இல்லை. அதே போல தான் நம்மை சுற்றிலும் அநேக அதிபதிகள், நம்மை ஆளுகிற அரசர்கள் இருந்தாலுமே இயற்கையை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒருவர் சிங்காசனம் போட்டு ராஜாதி ராஜாவாய் அமர்ந்திருக்கிறார். 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற தேவன் அவர் சிங்காசனம். அந்த ராஜா உங்களுடைய இருதயத்தில் என்னுடைய இருதயத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. யாரெல்லாம் இருதயத்தின் கதவை திறந்து அவருக்கு வழிவிடுகிறார்களோ அவர்களுடைய இருதயத்திலெல்லாம் அவர் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே, நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். ஆஹா, நாம் எங்கு சேர்ந்திடுவோம். இந்த உலக பிரகாரமான ஒரு ராஜா, இந்த இந்தியாவுடைய ராஜாவாக இருக்கிற இந்த மோடி வந்தார்னா எவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம், எவ்வளோ ஒரு ரோட்டில் அவ்வளோ ஆயத்தங்கள் நடைபெறும். ஒரு முதலமைச்சர் வந்தார்னா எந்த அளவுக்கு ஆயத்தம் வரும். அதை விட பல மடங்கு ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் அவர் வரப்போகிறார். நம்மை சேர்க்க அவர் வரப்போகிறார். அதனால அந்த ராஜாதி ராஜாவை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். ராஜாதி ராஜா தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே என்று சொல்லி பாடுவோம். ராஜா ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். ஆஹா, நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆஹா, நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. புத்தீரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவராய், புத்தீரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவராய், ஜெய கொடிகள் தரித்தவராய் மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஆஹா, என்ன பெரின்பம் அது, ஆஹா, என்ன பெரின்பம் அது. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன், என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம். சஞ்சலம் சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய அலை மேலே. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி தலை மேலே. புண்ணியமது, இயேசு இரத்தத்தின் புண்ணியமது. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன்
ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. அப்படிப்பட்ட ராஜாவை துதிப்பதற்காக இந்த சபையில நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அன்றைக்கு சாலமோன் தேவாலயத்தில் ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு மகிமை இறங்கினது. இன்றைக்கு நாம உண்மையும் உத்தமமாய் முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிக்கும் போது, கைகளை தட்டி பாடும்போது அந்த ஷெக்கினா மகிமை நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. உற்சாகமாக நாம் பாடுவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை என்கிற பாடலை தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கையெழுத்தி சொல்லுமா? அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் இதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே. அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாகும் வரையில் உயர்த்தி. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கைகளை உயர்த்தி சொல்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே என்னை. ஜீவனுள்ள நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேதவசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். வேதவசனம் தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை.
உம்மை போல தெய்வமில்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போல தெய்வமில்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை, உம்மை போல தெய்வமில்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே, உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. சொல்லுமா, பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே, உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தான் உண்டே. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தான் உண்டே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே, உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தான் உண்டே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே, உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. ராஜ்யம் வல்லமை வல்லமை மாட்சிமை உமதே, உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. அல்லேலூயா தேவனுக்கே. எழுந்தென்று பாடுமா. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா 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 கர்த்தருக்கே. அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. ஹalleluya. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், படைகளின் ஆண்டவர், பராக்கிரமம் நிறைந்தவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இன்னொரு பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம் என்று சொல்லி உற்சாகமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை அதிகாலை நேரம் ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா
ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா பாதம் அமர்ந்து நான் ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் ஒவ்வொரு நாடும் உணவு உடையும் தந்து பாதுகாத்து வைத்தீரையா சொல்லுமா உடல் சுகம் தந்து அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் ஹல்லேலூயா எத்தனையோ நன்மைகள் ராஜாதி ராஜா நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் ராஜாதி ராஜன் கத்தாதி கத்தர் சேனைகளின் கத்தராய் இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தில் அவர் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிற ஒரு ராஜாதி ராஜாவை நம்முடைய தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவைகளை எண்ணி நினைத்தால் அதுக்கு காலம் போதாது. அதனால வாய்களை மௌனமாய் வைத்திருக்க வேண்டாம். எல்லாரும் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது ஷெக்கினாம் மகிமை அன்றைக்கு சாலமோன் தேவாலயத்தை நிரப்பினது போல இன்றைக்கு உங்களையும் நீங்களும் நானும் தான் ஆலயமாக இருக்கிறோம். உங்களையும் என்னையும் தேவன் நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா நீர் பெரியவரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறீரப்பா. 24 மூப்பர்கள் 4 மிருக ஜீவன்கள் மத்தியிலே உலாவுகிற ராஜாதி ராஜனா இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில நீரே ராஜாதி ராஜனப்பா. எங்களை அரசாளுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆட்சி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தை ஆட்சி செய்வது போல ஆண்டவரே உம்முடைய சித்தம் இந்த பூலோகத்தில் நடைபெறுவது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறீரே, மறுபடியும் ராஜாவாக வரப்போகிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் இந்த காலை நேரத்தில் செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஓ தேவாதி தேவன் ராஜாதிராஜன். ஆராதனை கைகளை ஊற்றி சொல்லுவோமா? ஆராதனை தாரும் இந்நேரமே, மறுரூபமாக்கி ஆற்றலை அபிஷேகமூற்றி அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை அல்லேலூயா, அல்லேலூயா,
ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் அப்பா. எங்களுடைய இருதயத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற தேவன் நீர். எங்களை முற்றிலுமாக ஆளும்படி நாங்கள் இந்த நாளில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளியாது என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடக்க, ஆண்டவரே, ராஜாவின் பிள்ளைகளைப் போல இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாய் வாழ தேவாதி தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. முற்றிலுமாக எங்களையே ஜீவபலியாக இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுகந்த வாசனையாய் முகர்ந்த நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ராஜா இயேசு ராஜனுக்கே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே நாம் அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடன் செல்லலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு தேவனின் பராமரிப்பு. தேவனின் பராமரிப்பு. பராமரிப்பு என்று சொல்லும்போது பல அர்த்தங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு, இந்த சர்ச்சை நம்ம கட்டிட்டோம், இதை தொடர்ந்து பராமரித்துக்கிட்டு இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த புல்லை செதுக்குறோம், திரும்ப புல் வளர்ந்துடும். அதற்கு ஆளை விட்டுட்டு உள்ளேயும் சுற்றிலையும் அப்படியே கொஞ்சம் போன தர அப்படி தான் ஆட்கள் கூலி ஆட்கள் சுற்றியும் கொஞ்சம் ஜம்மன். இன்னும் இந்த முட்கள்லாம் இறங்கும்போது நம்ம பல தடவை புல் டஸ்டர் எடுத்து ஜேசிபி எடுத்து ஃபுல்லாக இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணதால் நம்ம தான். அங்கே முன்னாடி பின்னாடி அந்த ஃபஸ்ட்டு ஆட்டோ வரும்போது அங்கே டேர்னிங் வரும்போதே அப்படி நம்ம அடிக்கடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம். ஏன்னா இதை காடாக இருக்கிறதுனால இதை ஒரு பராமரிப்பு இருந்தால் தான் சர்ச்சு பார்க்க என்ன செய்யும், நல்லாயிருக்கு. இப்போவே சர்ச்சு தெரிலங்கிறாங்க, மறைச்சிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்கும்போதே சர்ச்சு தெரியும், ரோட்லேருந்து பார்த்தாவே சர்ச்சு தெரியும். இப்போ வீடுகள்லாம் வந்ததுனால, முள் வந்ததுனால தெரியல. இது பராமரிக்கிறோம். ஈபியில் பாருங்கள், ஒரு நாள் உங்களுக்கு பவர் கட்டு பண்ணுவாங்க. பவர் கட்டு அது எதுக்காக பவர் கட்டு பண்ணுறாங்க? ஈபியில் பராமரிப்பு. அதை சரி செஞ்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சில வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது அன்றைக்கி பாருங்கள், ஏற்கனவே அறிவிச்சிடுவாங்க, மோட்ரு போட்டால் தான் போச்சு. தப்பி தவறி காலையில் நீங்கள் மோட்ரு போடல, லிட்ரின் பாத்ரூமுக்கு கூட என்ன இருக்காது, தண்ணி இருக்காது. அப்போ அந்த பராமரிப்பு வேலை என்ன செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க. ரைட்டுங்களா? ஏன் இந்த 2 உதாரணம் நான் சொல்கிறேன்னா, எந்த காரியமாக இருந்தாலும் அதை பராமரிக்கும் போது தான், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உதாரணத்துக்கு 2 சொன்னேன். பராமரிக்கும் போது அது நல்லாயிருக்கும். இப்போ ஆண்டவர் நம்மளை பராமரிக்கிற காரியம் என்ன? தேவனின் பராமரிப்பு, அதுதான் செய்தி. இந்த யோபு புஸ்தகத்தை போன தர அநேகர் நீங்கள் படித்து அதில் 31 தடவை சர்வ வல்லவர் என்று போன வாரம் பரிசு வாங்கினீங்க. 6 பேர். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அநேகர் நீங்கள் படித்திருப்பீங்க. அந்த யோபு புஸ்தகத்தை படித்துட்டு இருக்கும்போது நிறைய வசனங்கள் என் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் செய்தி தலைப்பாய் கொடுத்தார். அதில் ஒரு தலைப்பு தான் யோபு 10, 11, 12. யோபு 10ஆம் அதிகாரம் 11, 12. ஒரு வருஷம் மற்றவங்களாம் கவனிங்க. யோபு 10ஆம் அதிகாரம் 11, 12. தோளையும் சதையும் எனக்கு தரித்து, பாருங்க, யோபு சொல்றாரு, எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். யோபு பக்தன் என்ன சொல்றாருன்னா, யோபு 10:11 தோளையும் சதையையும் எனக்கு தரித்து, அடுத்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்ன செஞ்சீங்க, இசைச்சிங்க. மனிதனை உண்டாக்குனதை சொல்றாரு. அடுத்து படிங்க சிஸ்டர். யோபு சொல்றாரு, எனக்கு உயிரை கொடுத்தீங்க, நீங்க தான் எனக்கு உயிரை தந்தது, ஜீவனை தந்ததும் அல்லாமல் கூட எனக்கு தயவையும் எனக்கு பாராட்டினீர். அந்த வார்த்தை வருதுங்களா? உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இன்னொரு மொழிபெயர்ப்பில், என் உயிர் மூச்சை உம் கரிசனை காத்தது. இதே வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பில், என் உயிர் மூச்சை உம் கரிசனை என்ன செஞ்சது, காத்தது. அப்படின்னா பராமரிப்பு என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு அர்த்தம் கரிசனை, கேர், கவனி.
பராமரிப்பு என்று சொல்லும்போது சப்போர்ட், தேவனின் பராமரிப்பு சப்போர்ட்டு. சப்போர்ட்டுனா உதவி, ஆதரவு. அப்போ ஆண்டவருடைய உதவி நமக்கு செஞ்சு நம்மளை பராமரிக்கிறார். ஆண்டவருடைய ஆதரவு நமக்கு கொடுத்து பல காரியத்தில் நம்மளை பராமரிக்கிறார். சப்போர்ட்டு. ரெண்டாவது கேர், இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம தமிழ் பைபிளில் பராமரிப்பு பராமரிப்பு பராமரிப்புன்னு தான் வரும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைகள் இருக்கிறது. கேர், கரிசனை. அடுத்து இன்னொரு இடத்துல ப்ரொவைடு, கொடு, அழி, சப்ளை, ப்ரொவைடு. இந்த பராமரிப்புங்கிற வார்த்தைக்கு செய்தியில் அதெல்லாம் தியானிக்கலாம். அப்போ அந்த வார்த்தையை சொல்லுவேன், ப்ரொவைடு. அடுத்து சஸ்டைன்டு. சஸ்டைன்டு அப்படின்னா தாங்குவது. இப்போ இந்த 4 வார்த்தை பராமரிப்புங்கிற வார்த்தைக்கு தமிழ் பைபிளில் படிச்சிங்கன்னா, இப்போ இன்றைக்கி நான் சொல்கிற தலைப்பெல்லாம் பராமரிப்பு பராமரிப்புன்னு தான் வரும். ஆனால் ஆங்கில பைபிளில் படிச்சிங்கன்னா, நம்ம பிள்ளைகள்லாம் ஆங்கில பைபிள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. பெற்றோர்கள் நீங்கள் கவனிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு இங்கிலீஷ் பைபிள் வாங்கி கொடுங்க. தமிழ் பைபிள் வைத்திருப்பது நல்லது தான். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைகள் தமிழ்லையும் படிக்கணும், நீங்கள் ஆங்கிலத்திலையும் அந்த வேதத்தை நீங்கள் படிக்கும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கம்பேர் பண்ணி, அப்படி நான் இங்கிலீஷ் பைபிளில் படிக்கும்போது அந்த 4 வார்த்தையை நான் எழுதினேன். சப்போர்ட், பராமரிப்புனா சப்போர்ட், உதவி, ஆதரவு. கேர், கவனி, கரிசனை, அந்த அர்த்தம். ப்ரொவைடுனா கொடு, அழி, கொடுப்பவர், அளிப்பவர், நமக்கு நன்மைகளை சப்ளை பண்ணுறவர். சஸ்டைன்னா தாங்குவது, நம்மளை தாங்குறார். இந்த 4 வார்த்தை தான் பராமரிப்புக்கு இங்கிலீஷ் வார்த்தை. அடுத்து எபிரேய மொழியில் KUL, குல், குறிப்பெடுக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. KUL, குல், அந்த ஹீப்ரு வேர்டு அந்த பராமரிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஏன் அதை சொல்கிறேன்னா, அதுலேயும் அர்த்தம் 4 அர்த்தம் வருது இந்த பராமரிப்புங்கிற வார்த்தைக்கு. நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பூரணப்படுத்துவேன். இந்த பராமரிப்புங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரு வேர்டில், இப்போ இங்கிலீஷில் வார்த்தையெல்லாம் நம்ம நிட்டோம். ஹீப்ருவில் சுமப்பேன், கடைசி அடி மட்டும் சொல்கிறேன், சுமப்பேன், போஷிப்பேன், நடத்துவேன், பூரணப்படுத்துவேன். ஒரு அலையிலையா சொல்லாமா? இதாங்க பராமரிப்பு. இது இப்படி இதெல்லாம் செஞ்சு தான் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சு சொல்கிறாரு? பராமரிக்கிறார். இப்போ முதல் குறிப்பில் நான் சொல்லுகிற ஒரு காரியம் நல்லா நீங்கள் கவனிங்க. நம் வாழ்நாள் முழுவதும் உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பராமரிக்கிறார். என்னைக்கு நீங்களும் நானும் தாயின் வயிற்றில் டாட்டா ஒரு கருவா உருவானமோ, அங்கே 10 மாதம் இருந்து குழந்தையா வந்து வாலிப பருவம், அப்புறம் திருமண பருவம், காலேஜ் பருவம், திருமண பருவம், அப்புறம் உங்களை மேலே திருமண பருவம், அப்புறம் பிள்ளைகளை பெற்றெடுத்து, அப்புறம் பேர பிள்ளைகளை பார்த்து நல்ல முதிர் வயது, நல்ல நர வயது, அப்படி நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் தேவனின் பராமரிப்பு. அதில் முதல் குறிப்பு, நம்ம வாழ்நாள் முழுவதும் உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பராமரிக்கிறார். குறிப்பாக நீங்களும் நானும் கற்பத்தில் இருக்கும்போதே பராமரிக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அந்த ஆதரிக்கப்பட்டதான் பராமரிப்பு. அப்புறம் வசனம் சொல்கிறேன் இடத்த. என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. நம்ம என்ன நினைக்கிறோம்? நர்ஸு தான் எடுத்தாங்கன்னு. உண்மைதான், நர்ஸு தான், டாக்டர் தான். நீங்களும் நானும் தாயின் வயிற்றில் எந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம இருந்தோமோ அம்மா சொன்னால் தான் தெரியும். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம குழந்தையா வெளியில் வரும்போது நர்ஸு தான் எடுத்தாங்க, அதான் உண்மை எழுத்து பிரகாரம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, நான் கற்பத்தில் உற்பத்தியது முதல் உம்மால் பராமரிக்கப்பட்டேன், ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் துதிப்பேன். சங்கீதம் 71:6 ஒருத்தர் படிங்க சீக்கிரம். 71:6 இப்போ சொன்னதை தான் இப்போ சொல்லிவிட்டு உங்களுக்கு வசனத்தை சொல்கிறேன், எழுதி வச்சுட்டு டக்குன்னு படிங்க ஒருத்தர் சீக்கிரம். பார்த்தீங்களா சிஸ்டர் சரியாக வாசிக்கிறாங்க. நான் கற்பத்தில் உற்பத்தியது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன்னா பராமரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து எப்படி சொல்றாரு பாருங்க தாவீது, என்னை எடுத்தவர் நீர், நீரே, அதனால உம்மையே நான் என்ன செய்வேன்? எப்பொழுது நான் துதிப்பேன்.
அதே சங்கீதம் 119 அப்படியே திருப்புங்க. அதே தாவீது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கொடுக்குறார். ஏன்னா முதல் குறிப்பு, நம்ம தாயின் வயிற்றிலிருந்து ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் நம்மளை பராமரிக்கிறார். அதனால தான் இப்போ தாயின் வயிற்றில் இருக்கிறத உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 139 139 எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் நீங்கள் வாசிக்கலாம், 13லேருந்து வாசிங்க சிஸ்டர். 139 13. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். ஒருத்தர் வாசிங்க, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினி. பிரதர் சிஸ்டர், எத்தனை குழந்தை அபார்சன் ஆகுது தெரியுங்களா தாயின் வயிற்றில்? நீங்களும் நானும் ஒரு நாள் தாயின் வயிற்றில் இருந்தோம். இப்போ வேணால் பெருசாக இருக்கலாம், இப்போ நமக்கு குழந்தை பிறந்திருக்கலாம், இப்போ பேர பிள்ளைலாம் நீங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் தாயின் வயிற்றில் நம்ம இருக்கும்போது இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம், நீ என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை, அந்த 10 மாதம் கலையாமல் கரு தாய் பாருங்க, பிறண்டுப்படுத்தா கூட பிள்ளைக்கு ஏதாவது வந்துருமோன்னு சொல்லி அவளை கேர் எடுத்து கன்ஷியூவாக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஓகே, கன்ஷியூவாக இருக்கிற சகோதரிமார்களும் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. அடுத்து 14 நானே வாசிக்கிறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உலகத்திலேயே மிகப்பெரிய சிருஷ்டி மனுஷன் தான், மிக பிரமிக்கத்தக்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாள் நீங்கள் எழுந்திரிச்சு காலைல எழுந்திரிச்சு முதல்ல சரீர சுகத்துக்காக கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நல்ல கை காலை கொடுத்தீங்களே, நல்ல சுகத்தை கொடுத்தீங்களே, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களே, நல்ல கண் பார்வையை கொடுத்தீங்களே, ஹார்ட்டெல்லாம் இதயமெல்லாம் நல்லா பம்ப் பண்ண கரெக்டாக இருக்க உதவி செய்தீங்களே. எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாங்க தெரியுங்களா? ஆண்டவரே, எந்த வியாதி வந்தாலும் அதன் மத்தியில் பலத்தை கொடுத்தீங்களே, என் நரம்புகள் இல்லை, எலும்புகள் இல்லை, எல்லாம் மட்டும் நல்லா சுகம் கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லணும். இன்னும் 15 பாருங்க, அதில் 139 15. நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர உணர்மாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாய்களும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அப்போ ஸ்கேன் இன்னைக்கு எடுக்கிறாங்க, இவ்வளோ வெயிட்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஸ்கேன்லாம் கிடையாது. ஸோ எப்படி இருந்தாலும் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் தாயின் வயிற்றில் இருக்கும்போது, கருவாக இருக்கும்போதே அவருடைய கண்கள் கண்டது. அதாங்க பராமரிப்பு. அப்போ என்னைக்கு உங்களை என்னையும் பார்த்தாரோ, நான் சொன்ன அந்த பராமரிப்புக்கு உதவி செய்கிறார், ஆதரவு செய்கிறார், கவனிக்கிறார், நம்மளை சப்ளை பண்ணுறாரு, நம்ம சஸ்டைன் தாங்குறார், சுமக்கிறார். ஹீப்ருவில் 4 சொன்ன பார்த்தீங்களா, போஷிக்கிறார், நடத்துகிறார், பூரண என்ன செய்கிறார்? நம்மளை படுத்துகிறார். அதர் பெர்க்மான்ஸுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம். அதில் 2 அடியை நான் பாடுறேன், ஸ்க்ரீனில் போட வேண்டாப்பா தம்பி, தெரிஞ்சவங்க என்னோட கூட பாடுங்க. பாடினா அங்கேயே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. கருவறையில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை பராமரித்தே. தெரிந்தவர்கள் சத்தமா? கருவறையில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை பராமரித்தே. பராமரித்திர வார்த்தை வந்திருக்குங்களா? குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீ. மறுபடி சத்தமா? குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீ. எத்தனை ஹேண்டிகாப்டா, மாற்றுத்திறனாளியாக எத்தனையோ பேர்கள் நம்ம நாட்டில் பார்க்குறோம். உங்களையும் என்னையும் ஒரு குறைவின்றி நல்ல சுகத்தோட ஆரோக்கியத்தோட கொண்டு வந்தாரே. இதே அடியை கையை தட்டி பாடலாமா? கருவறையில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை பராமரித்தே. கருவறையில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை பராமரித்தே. குறைவின்றி குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தே. சொல்லுங்க எல்லாரும், குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தே.
நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகி. நான் பாடும்போது என் உதடு ரித்து மகிழு, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழு. அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மான்ஸுக்காக ஸ்தோத்திரம். எந்த தலைப்பு எடுத்தாலும் அதில் ஒரு பாட்டு இருக்கும். இன்னொரு பாடல் பாடலாமா? கருவை கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அந்த கவனித்தீர் தான் கேர், பராமரிப்பு. பாடலாமா? கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்து. சொல்லுங்க, அதிசயமாய் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி. எவ்வளவு அருமையான வார்த்தை! அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி. அப்ப உங்களையும் என்னையும் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க எப்படி உண்டாக்குனாரு? பக்குவமா, அழகா, சூப்பரா. இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க. முக்காடு போட்டுட்டு சகோதரி பார்கள், பிரதர்கள் நல்லா இருக்கீங்க. உங்களை அவ்வளோ அழகா உண்டாக்கியிருக்கார். யோசிச்சு பாருங்க. உங்க போட்டோவை நீங்களே பாருங்க, சின்ன போட்டோவை. கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க, எலும்பா இருப்பீங்க. என்னையே சொல்கிறேன், ஏன் போட்டாலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குண்டு அடித்தேன். அப்போ எலும்பா இருந்திருப்பேன். இப்போ பாருங்க, அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜில் கண்ணாடியில் பாருங்க, பக்குவமாக. எந்த ஸ்டேஜிலையும் ஆண்டவர் அதை காட்டிலும் ஏன் பக்குவம்னா சொல்லனா, அவருடைய சாயலாய் அவருடைய ரூபமாக உண்டாக்குனார். பார்த்தீங்களா? கரங்களை தட்டி பாடலாமா? கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவைவும் கண்கள் மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. உங்களை என்னைய காக்கிறார் பார்த்தீங்களா? அதான் பராமரிப்பு. சுமக்கிறார், போஷிக்கிறார், நடத்துகிறார், உதவி செய்கிறார், ஆதரவு அளிக்கிறார், நம்மளை கவனிக்கிறார். அவருடைய கரிசனை நம்ம மேலே இருக்கு. கொடுக்கிறார், சப்ளை பண்ணுறார் நமக்கு தேவையான அந்தந்த காரியத்தில். நம்மளை தாங்குகிறார். சஸ்டைன்டு இந்த தூண்கள், இந்த பில்லர், இதெல்லாம் இந்த கட்டடத்தை தாங்குவது போல நம்மளை தாங்குகிறார். இதை பார்க்கிலும் ஏசாயா 46:3-4 பிரதரில் ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. பிரதரில் ஒருத்தர் சீக்கிரம் சத்தமாக. ஏசாயா 46:3-4 தெரிஞ்ச வசனம் தான். சீக்கிரம் வாசிங்க. எடுத்த பிரதர்ஸ் அல்ல சத்தத்தை உயர்த்தி. ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். அதே வார்த்தையை கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே, எனக்கு செவி கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன செவி கொடுக்கணுமா? வாசிங்க பிரதர். பாருங்க, தாயின் வயிற்றுல நீங்களும் நானும் என்னைக்கு தோன்றுறோமோ அந்த தோன்றுனது முதல் அன்னைக்கே ஏந்தினார். அந்த ஏந்துறதான் பராமரிப்பு. தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், அந்த தாங்கினதுதான் பராமரிப்பு.
புரியுதுங்களா செய்தி தலைப்பு? அடுத்து கீழே படிங்க பிரதர். வாசிச்சால் நீங்கள் கவனிங்க பிரதர். கீழே பைபிளை பாருங்க. தெரிஞ்ச வசனம்னு யாரும் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். ஏன் வாசிக்க சொல்கிறேன்னா, இதை அப்படியே கடகடன் செய்தியாக கொடுத்து போடுவேன். ஒவ்வொன்றா ஏன் உங்களுக்கு சொல்ல, நீங்கள் படிக்கும்போது இன்னும் உங்கள் மனசில் பதியும். ஏசியா 46 எல்லாரும் எடுங்க. 3 பிரதர் படிச்சுட்டாரு. இப்போ 4 பிரதர் படிக்கும்போது கவனிங்க. படிங்க பிரதர். பார்த்தீங்களா எவ்வளோ கேர் எடுக்கிறாரு பாருங்க, பராமரிக்கிறார் பாருங்க. முதிர் வயது வரைக்கும். அதுக்கு இடையில எத்தனையோ பருவம் இருக்குது. இளமை பருவம், வாலிப பருவம், திருமண பருவம், இதெல்லாம் குடும்பஸ்தர் எல்லாம். அடுத்து முதிர் வயது வரைக்கும் வாசிங்க பிரதர். அப்படி செய்வேன்னா முன்னாடி சொன்ன பிரகாரம் நான் ஏந்துவேன், நான் தாங்குவேன். பாருங்க, தள்ளாடுற வயசு 90 வயசு 95 வயசு, அப்படியே நீங்கள் தள்ளாடுற வயசு, முடியெல்லாம் நரைச்சி போய், முகமெல்லாம் சுருங்கி போய், அப்படியே பலெல்லாம் குன்றி போய், அப்படியே அப்படியே பரலோகத்துக்கு போய் சீக்கிரம் போயிடலான்னு அப்படி நினைக்கும் போது, ஆண்டவர் யாருக்கும் பாரம் இல்லாமல் இந்த சரீரத்தை ஆவி ஆத்மாவை எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது, அப்படி நரவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். பைபிளை கீழே வச்சுட்டு நல்லா கரங்களை தட்டுங்க. இதாங்க பராமரிப்பு. எப்போ குழந்தையா இருக்கும்போதே தாங்கினாரே ஏந்தினாரோ, வாலிப பருவம், திருமண பருவம், நர வயது, முதிர் வயது எல்லாம் தாங்குவார். நம்முடைய தேசத்தில் அநேக பாடல்கள் பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதில் ஆரோன் பாலான்னு சொல்லி குப்பை பொறுக்கிக்கிட்டு இருந்தார் டெல்லியில். இன்னுங்க ஊர்லேயும் குப்பை பொறுக்கிட்டு இருந்தார். குப்பை பொறுக்கிறது தான் அவரே தன்னுடைய சாட்சியை பல முறை பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார். அதனால் நானும் அப்படியே டிட்டோவாக தைரியமாக சொல்கிறேன். குப்பை பொறுக்கிறவங்க பார்க்குறீங்கள, அப்படியே தோளில் ஒரு இது வச்சுக்கிட்டு, அப்படியே பாட்டில் எடுத்துக்கிட்டு, அப்படியே கீழே என்னென்ன இருக்குதோ அப்படியெல்லாம் குப்பையை பொறுக்கி அப்படி இருந்த அந்த மனுஷன் பாஸ்டர், இப்போ பாஸ்டராக இருக்கிறார் ஆரோன். கத்தர் அவரை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு, அவரை கத்தர் கனமான ஊழியத்திற்கு கத்தரை அழைத்து, நல்ல பாடல் வரிகளை, பல பல பாடல்களை கொடுத்து, இன்னைக்கு அவரை குப்பை பொறுக்கி கொண்டிருந்த அவரை அநேக சர்ச்சில் போய் வார்த்தையை கொடுக்க, சாட்சியை கொடுக்க, மனைவி பிள்ளைகளை கொடுத்து, கோடம்பாக்கத்தில் சென்னையில் அப்படி திருச்சபை இருக்கிறது, சபையும் நடத்தி கொண்டு உலகம் எங்கும் பல இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை அவர் கொடுக்கிறார். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஃபாதர் பெர்க்மான்ஸ்க்காக ஸ்தோத்திரம் 2 பாடலை பாடினோம். அவர் இன்னும் அழகாக பாடியிருக்கிறார். தெரிஞ்சவங்க என்னோட கூட பாடலாமா? எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, என்ன உருவானுச்சா? தரிசனம் உருவானது. தாயின் கருவிலே தரிசனம் உருவானது. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், பத்திரமாய் சுமந்து கொண்டீர் அப்படின்னு பாடுறாரு. கரங்களை தட்டி தெரிஞ்ச என்னோட கூட பாடிட்ட அடுத்த 2வது குறிப்புக்கு போகலாம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. பாடுங்க எல்லாரும். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு கதையே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அந்த குப்பை பொறுக்கி கொண்டிருந்த
இப்போ பாஸ்டாக இருக்கிற அந்த ஆரோனுக்கு மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடி, நரம்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடி, தசைகள் உருவாகிறதுக்கு முன்னாடி தரிசனம் உருவானது. நம்ம ரட்சிக்கப்படணும், ஊழியம் செய்யணும். அது ஏற்ற நேரத்தில் நீங்களாம் சபைக்கு வரணும், சபையில் தூண்களாக இருக்கணும், உதவி செய்யணும். இந்த கேர்னா நீங்கள் சபைக்கு உதவி செய்யணும், சபைக்கு ஆதரவாக இருக்கணும், சபை மேலே ஒரு கரிசனை இருக்கணும். அதான் அந்த பராமரிப்பு. நீங்கள் சபைக்காக ஊழியத்துக்காக கொடுக்கணும். சபை அந்த தூண் தாங்குவது போல் ஊழியத்தை ஜபத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் என்ன செய்யணும்? தாங்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். அழியாமல் அணைத்து கொண்டீர், கருவில் இருக்கும்போதே கலையாமல் காத்து கொண்டீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலை என்னை பத்திரமாய் சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதும், வேறு ஆசை எனக்கு ஒன்றும் இல்லைன்னு அந்த பக்தனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும். அப்போ முதல் குறிப்பில் வசனமும் சொல்லிட்டேன், பாடலை பாடிட்டேன். நம்ம வாழ்நாள் முழுவதும் உங்களை என்ன செய்கிறவர்? பராமரிக்கிறவர். தேவனின் பராமரிப்பு தான் செய்தியினுடைய தலைப்பு. அதில் தலைப்பை இப்போ நம்ம தியானிச்சிட்டோம். ஓகேவா? யாக்கோபு கூட சொல்கிறார், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவன். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை பராமரிப்பு செய்தீங்க. அதான் ஆதரிக்கிறது. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை. இப்போ இந்த தேதி இன்னைக்கு 28. என்னைக்கு நீங்களும் நானும் பிறந்தோமோ, இப்போ உதாரணத்துக்கு 1968 நான் பிறந்தேன். அப்போ 68லிருந்து 2026 ஏறக்குறைய இப்போ 57 வருஷம் என்னை ஆண்டவர் பராமரித்தார். ஒரு அலையிலையா சொல்லாமா? இப்போ உங்கள் வயசை எடுத்துக்கங்க. 70, 60, 50, 10, 15, 40 யோசிச்சுங்க. இது வரைக்கும் உங்களை என்னை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? பராமரிக்கிறார். பராமரிப்புக்கு வார்த்தையை நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த காரியத்தெல்லாம் செய்கிறார். சரி, இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 9:21. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் பராமரித்தார். அந்த வார்த்தை அப்படியே இருக்கு, ஒன்று குறைபடாதபடி. நெகேமியா 9:21. யாருனாலும் சத்தமாக வாசிக்கலாம். பார்த்தீங்களா? இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்று குறைவுபடாதபடிக்கு. அங்கே என்ன வார்த்தை வருது கவனிக்கிறீங்களா? அண்டர் த வேர்ட். 40 வருஷம் ஒன்றும் குறையாதபடி அவர்களை, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? பராமரித்து வந்தீர். அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் என்ன செய்யல? வீங்கவும் இல்லை. இந்த ஒரே வசனத்தில் 40 வருஷம் அவங்கள ஆண்டவர் சப்போர்ட்டாக இருந்தது, கேராக இருந்தது, சப்ளை பண்ணது, சஸ்டைன் தாங்கினது, ஏந்துனது, சுமந்தது, தப்புவித்தது, பாதுகாத்தது. அந்த கேர், அந்த பராமரிப்பு செஞ்சதை நெகேமியா புஸ்தகம் 9:20 ஒரே வசனத்தில் 40 வருஷ சரித்திரத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நானும் 40 வருஷம் சரித்திரத்தை சுருக்கிறேன். எகிப்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ அடிமைத்தனம். அந்த கூலி கிடைக்கல, வேர்வை, சரியாக சாப்பாடு கிடைக்காது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை அந்த அடிமைத்தனம். ஏறக்குறைய 400 டோட்டலாக விடுதலை ஆகிறதுக்கு 430 வருஷம். டோட்டலாக 400 வருஷம் அடிமைப்படுவீங்கன்னு ஆப்ராண்ட சொன்னார். ஆனால் அப்புறம் அடுத்த யாத்திராமத்தில் பார்க்கும்போது டோட்டலாக அவங்க வரும்போது 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. 10 வாதைகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 அற்புதம் செஞ்சு ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ஆண்டவர்களை விடுதலை ஆக்கி அப்படியே ஒவ்வொரு இடமா வரும்போது குறைவு வந்துச்சு. ஆனால் பைபிள் சொல்லுது ஒன்று குறைபடாதபடி அவர்கள் என்ன செஞ்சாரு? பராமரித்து வந்தா. ஒரு இடத்துல தாகத்துக்கு மாறாங்கிற இடத்துல வந்த போது, முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன், இங்கே பிள்ளைகளை கவனிங்க. மாறாங்கிற இடத்துல வந்தபோது தண்ணீர் ஆவலாக குடிக்கிறாங்க. அப்படியே கொடுத்து வாயை அள்ளும்போது குடிக்கும்போது தண்ணீர் எப்படி இருந்தது? கசப்பாக இருந்துச்சு. உடனே முறுமுறுக்கிறாங்க. மோசையும் அள்ளி குடிக்கிறார், அவருக்கும் கசப்பாக தான் இருக்கு. விசுவாசிகளுக்கு என்ன குறைவோ அதே தான் ஊழியக்காரனுக்கு அந்த குறைவு இருக்கிறது. ஊழியக்காரனும் மனுஷன்தான், உங்களை போல மனுஷன்தான். அப்போ உங்களுக்கு என்ன சில குறைவுகள் வருதோ அதே போல் சில நேரம் ஊழியக்காரர்களுக்கும் குறைவு வரும். மோசைக்கும் குறைவு வந்துச்சு.
ஆனால் கத்தரை நோக்கி, குறைவு மத்தியில் கத்தரை நோக்கி பார்த்தார். இன்னைக்கு 2வது குறிப்பில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு குறைவு வரும்போதெல்லாம் குறைவு மத்தியில் முறுமுறுக்காம, ஏன்னு கேள்வி கேட்காம, சோர்ந்து போகாம, அந்த குறைவு மத்தியில் கத்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த குறைவு நிறைவாகும். ஒரு அலையிலையா சொல்லாமா? உடனே மோசையை பார்த்தார். மரத்தை வெட்டி என்ன செஞ்சாரு? கிளைய போட்டோன்னே அந்த மரம் அப்படியே மதுரத்தை கொடுத்தது. அதில் இருக்கிற கசப்பை எடுத்தது, மதுரத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் அதே இடம்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி கசப்பா இருந்துச்சு, இப்போ தண்ணீர் எப்படி இருக்கு? மதுரமா தித்திப்பா இருக்கு. ஆண்டவர் இப்படி அவங்களுக்கு போகிற இடமெல்லாம் கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தேன். 30-40 லட்சம் பேருக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்தா எவ்வளோ ஆகும்? யோசிச்சு பாருங்க. எங்கள் கோயிலுக்கு திருவிழா நடக்கும்போது வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க கோயிலுக்கு போகிற மக்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் வாட்டர் பாட்டில் எங்கே போகிறது? யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரே இடத்துல இல்லையே, போயிட்டு 40 வருஷம் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டே இருக்காங்க. நிறைய இடத்துல தண்ணீர் பிரச்சனை அதேமாரி வந்துச்சு. அத்தனை இடத்துலையும் ஜனங்க தான் முறுமுறுத்தாங்களே தவிர விசுவாசிகள், ஊழியக்காரர் மோசே ஒரு இடத்துல கூட குறை சொல்லாமல் அந்த குறை மத்தியில் மத்தியஸ்தராக இருந்து, தேவனுக்கும் விசுவாசிகளுக்கும் மத்தியஸ்தராக ஊழியக்காரர் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் தான் ஆலோசனை சொல்லுவார். ஒரு முறை பாறை தான் இருக்குது, பாறையிலேருந்து தண்ணீர் வருமாங்க. பாறையை கோலால் என்ன செய்கிறாரு? அடிக்க சொல்கிறார். இன்னொரு இடத்துல பேச சொல்கிறார். பாருங்க எப்படி எப்படிலாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் பாருங்க. ஒரு இடத்துல பேச சொல்கிறாரு, ஆனால் மோசே தான் மாறி செஞ்சிட்டாரு. ஒரு இடத்துல அடிக்க சொல்கிறாரு, அடித்தோடனே தண்ணி வந்துச்சு. இன்னொரு இடத்துல அடிக்க சொல்லல, பேச சொல்கிறாரு. மோசே அந்த பழைய காரியம் பிறகு தண்ணீர் என்ன, அந்த ஜனங்க பண்ண பாடு முறுமுறுத்தில் கண்மலை என்ன, கண்மலை கிறிஸ்து, கண்மலை என்ன செஞ்சிட்டாரு? ஆனால் தண்ணி வந்துச்சு. யோசிச்சு பாருங்க. இப்போ படித்த அந்த நெகேமியா 9:21 அவருடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகலை. இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஆடைகள் கிழிந்து போகவில்லை. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் என்னது? கிழிந்து போகவில்லை. அடுத்து அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லைன்னு நம்ம மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் அவர்கள் கால் கொப்பளிக்கவில்லை. கால் நடந்து நடந்து கால் என்ன செஞ்சிடும்? கொப்பளிச்சு வந்துருந்தீங்களா? சில ரோட்டில் நடக்கிறவங்களாம் பாருங்கள், துணியை கட்டிட்டு நடப்பாங்க. அப்போவும் நடக்கிறாங்க பாருங்க. அப்போ கால் ரொம்ப நடந்தால் என்ன ஆகிரும்? ஹீட்டில் கொப்பளிச்சிரும். ஆனால் ஆடை கிழிஞ்சு போகவும் இல்லை, எந்த டைலரும் கிடையாது. ஆள் வளர 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 இப்போ எலிசா மாரி, இவர் இருக்க மாரி, அடுத்து இங்கே இருக்கிறவங்க மாரி, சின்ன பிள்ளைங்க மாரி, சின்ன பிள்ளைகள் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு பெருசாக வர வர பழசாக என்ன செய்யலை? ஆமாம், துணி துவைக்கிற வேலையே மிச்சம். சிஸ்டர்லாம் நினைக்கிறாங்க, இப்படி இருந்தால் டெய்லி வாஷிங் மிஷினில் அப்பாடான்னு காய போடுறேன், சாயந்தரம் வந்து எல்லாரும் வந்து அப்படியே கூட என்ன செஞ்சுறாங்க, நானும் களைச்ச கீழே ட்ரெஸ்ஸை களைஞ்சி போட்டு எல்லாம் நிரம்பிடுது, அப்புறம் துவைக்கிறேன், அப்புறம் காய போடுறேன். அன்னைக்கு அவங்க துவைக்கிற வேலையும் இல்லை, காய போடுற வேலையும் இல்லை, சமைக்கிற வேலை கூட இல்லை. சிஸ்டர், பிரதர், சமைக்கிற வேலை கூட இல்லை. ஏன் பிரதர்னா, சில பிரதரை நம்ம சமைக்கிறோம் சகோதரிமார்களுக்கு உதவியா, அது தப்பு இல்லைங்க. வீட்டில் சமைக்கிறது சகோதரர்களே, அது தப்பு இல்லை, அது ப்ரெஸ்டீஜ் இல்லை. சிலருக்கு தெரியாது, சமைக்க தெரியாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. சிலருக்கு இங்கிட்ட வலது இடத்துல, சிலருக்கு சமைக்க தெரியாது. சிலருக்கு என்ன தெரியும்? நல்லா, இப்போ எங்கள் மருமகெல்லாம் நல்லா பிரியாணி செய்வார். எங்கள் வீட்டுக்கு வந்தால் அவர் தான் பிரியாணி செய்ய சொல்லுவோம். எங்கள் மருமகன் என் வீட்டுக்கு வந்தா, அது கிருபை, அது 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 ஒரு திறமை, அது எல்லாருக்கும் வராது. ஸ்தோத்திரம். சரி, போகட்டும். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, வானத்து மன்னா அப்படியே டெய்லி காலையில் போய் என்ன செய்கிறாங்க? பொறுக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? தேநீட்ட பணியாரம் போல் இருக்கும், ஒளிவ மர எண்ணெயை போல் இருக்கும். ஏன் அந்த மெனுவை கொடுத்தாருன்னா, அப்புறம் 40 வருஷத்துக்கு பிறகு அவங்க உழைச்சி கோதுமை மற்ற எல்லா தானியமும் சாப்பிட்றாங்க. இந்த 40 வருஷமே மெனு அதுதான். அப்படி சாப்பிட்டதுனால இஸ்ரவேலில் பலவீனப்பட்டவன் ஒருவன் இல்லை, ஒரு வியாதியும் இல்லை. ஒரு அலையிலையா சொல்லாமா? யெகோவா ராஃபா, அத்தனை லட்சம் மக்களுக்கும் ஒரு காய்ச்சல், ஒரு பலவீனம், எதுவுமே வரல. ஆனால் குறைவு வந்துச்சு. ஆனால் குறைவுபடாதபடிக்கு, ஒன்றும் குறைபடாதபடி பராமரிக்கிறவர். இந்த 2வது குறிப்பாக தான் உங்களுக்கும் எனக்கும் குறைவு வரும், பணக்குறைவு வரும். பிள்ளைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட பணக்குறைவு வரும். இன்னும் சரீரத்தில் சில ஆரோக்கிய குறைவு வரும். வாழ்க்கையில் சில குறைவுகள் வரதான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்ல. ஊழியத்தில் சில குறைவுகள் வரும். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி பார்த்தோம்னா
நெகேமியா 9:21 சொல்வது பிரகாரம் இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் எப்படி இல்லை, பழசா போகல, அவர்கள் காலும் வீங்கல. அப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பராமரித்தார். புதிய ஏற்பாட்டிலும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது 3 நாள் ஆயிடுச்சு, சாப்பிட ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அவங்க பசியாக அனுப்புறதுக்கு அவங்களுக்கு கேர் எடுக்கிறார் பாருங்க. அதான் பராமரிக்கிறவர். ஒரு தாய் குழந்தைக்கு உணவு கொடுத்து பராமரிப்பது போல புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, புதிய ஏற்பாட்டில் அவரும். புருஷர் மாத்திரம் 5000 பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. மனைவி 5000 பேர், 10,000. குழந்தைங்க கொஞ்சம் வந்திருப்பாங்க. சரி, 2 பேர் வந்தால் கூட 10,000 பேர். ஆனால் புருஷன் மாத்திரம் எண்ணிக்கை போட்டிருக்கு. அந்த பிலிப்பு கூட சொல்கிறாரு, இந்த வனாந்திரத்தில் எப்படி அப்பம் கிடைக்கும், 200 பணம் ஆகுங்கிறாரு. கணக்கு போட்டார். உடனே இவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு 2 ரொட்டி வச்சா கூட, 2 அப்பம் 1 மீன் துண்டு வச்சா கூட என்ன ஆகும், 200 பணம். பணமும் இல்லை. என்னதான் இருக்குன்னு சொன்னால், ஒரு அம்மா பராமரிக்கிற அம்மா பாருங்க, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுருக்கு, 5 அப்பம் 2 மீனும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அவன் கூட அந்த கூட்டத்தில் சாப்பிடாம சாப்பாட்டே என்ன செஞ்சிட்டான், மறந்துட்டு உட்காந்து பிரசங்கம் பண்ணுறான். நான் பிரசங்கம் பண்ணும்போதாவது நீங்கள் மணியை பார்க்குறீங்க, நேரத்தை பார்க்குறீங்க, எப்படா விடுவாங்கன்னு பார்க்குறீங்க. ஆனால் ஜீசஸ் பிரசங்கம் பண்ணும்போது குழந்தை கூட அந்த பசிச்சா சாப்பிடும், அவன் கூட பசியை மறந்து ஆணு வாயை திறந்து அவர் திறந்து சொன்ன வார்த்தையை ஆணு கேட்டுட்ருக்கான். அவ்வளோ பிரசங்கத்தில், ஜீசஸ் பிரசங்கத்தில் அவ்வளோ பவர் வெள்ளம் இருந்தது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது டிஃபனை கண்டுபிடிச்சிட்டாரு ஒருத்தர், விழிப்பு கண்டுபிடிச்சி, இங்கே ஜீசஸ் இங்கே 5 அப்பம் 2 மீன் என் கையில் கொடு. பராமரிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன். அப்படியே 2 அப்பத்தை பரலோகத்தை நேராக உயர்த்தி ஆண்டவரை பிதாவை நோக்கி பார்க்கிறார். பருமாறுன்னு சொல்கிறாங்க. 5 அப்பம் எடுக்க எடுக்க அப்பம் வந்துக்கிட்டே இருக்கு, மீன் வந்துக்கிட்டே இருக்கு. பைபிளில் போட்டிருக்கு, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. எங்க ஒருத்தொன்று மீன் கொடுங்கன்னு சொன்ன முன்னே இந்த மீன் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னொரு அப்பம் கொடுங்கன்னு சொன்னும்போது அப்பம் இருந்துச்சு. எவ்வளோ சாப்பிட முடியும் மனுஷன் வயிற்றுக்கு? சாப்பிட்டு திருப்தி, அந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. திருப்தி ஆடுற அளவுக்கு போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ இதுவரை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பராமரித்து வந்த தேவன், இன்னும் குறை இருக்கலாம், அந்த குறைவையும் ஆண்டவர் என்ன செய்வார், நிறைவாக்குவார். நல்ல கரங்களை தட்டி திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. கைகளை தட்டி திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி பாடி கொண்டாடுவோ, கோடி கோடி நன்றி சொல்லுவோ. இன்னும் சத்தமா பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. 5 அப்பங்களை 1000 பெருக செய்தா, 5 அப்பங்களை 1000 பெருக செய்தா. 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தா, வயிறார 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தா. பாடி பாடி கொண்டாடுவோ, கோடி கோடி நன்றி சொல்லுவோ. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. இதே போல தாவீதையும் ஆண்டவர் பராமரித்தார். 2 சாமுவேல் 32:33 அந்த பராமரிப்புங்கிற வார்த்தை வரும் பாருங்க. எங்கெங்க இருக்காரு தெரியுங்களா? காட்டில், வனாந்தரத்தில். சொந்த மகன் அப்சலோம் துரத்துறாரு, பதவிக்கு ஆசைப்பட்டு, ராஜா பதவிக்கு. தாவீது ராஜா தான், செப்பல் கூட போடாமல் வெறும் காலில் என்ன செய்கிறாரு, ஓடுறாரு, முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டே போகிறாரு அந்த தேவ மனுஷன். அப்போ இருக்கிற இடம்
வனாந்தரம். அப்படி 2 தடவை வனாந்தரத்தில் தாவீதை போஷித்ததை பார்க்குறோம். இப்போ அதில் ஒன்று தான் 2 சாமுவேல் 19:32. ஒருத்தர் வாசிங்க. ஆ ஆ அந்த என்ன வார்த்தை வருது? பராமரித்து வந்தான். இன்னைக்கு செய்தியில் அந்த பராமரிப்புங்கிற வார்த்தை வரும். 2 சாமுவேல் 19:32. பர்சிலாங்கிறவர், அவருக்கு இப்போ வயசு என்னதுங்க? 80 வயது கிழவனாக இருக்கிறார். ராஜா மக்கனாய்ங்கிற இடத்துல தாவீது ராஜா தங்கி இருக்கும்போது அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனா, மகா பெரிய பணக்காரராய் இருந்தார். இப்ப ராஜா என்ன சொல்றாரு? தாவீது ராஜா இப்ப அந்த மறுபடியும் எருசலேம் போறாரு. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோடு கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன். சரிங்களா? இப்போ பர்சிலாங்கிறவர் 80 வயது உள்ளவர், இப்போ வயசாயிடுச்சு. தாவீதை பராமரித்ததுனால, பராமரிப்புன்னா அங்கே போஷிக்கிறது, உணவு கொடுக்கறது, அதான் பராமரிப்பு. அவங்களுக்கு தேவை அப்போ உணவு தான். அப்படி உணவு கொடுத்து பராமரித்ததுனால இப்போ வயசாயிடுச்சு, நான் ஜெருசலேம் போகிறேன், ஐயா நீங்கள் வாங்க என்னை பராமரிச்சிங்க. அங்கே அரண்மனை, அங்கே வச்சு உங்கள் வயசான காலத்தில் நானே நல்ல அடக்கலாம் பண்ணுறேன், உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு வயசாயிருச்சு, நான் இங்கேயே இருக்கிறேன். இன்னொருத்தர் கிம்கான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, உமது அடியான், எனக்கு பதிலாக கிம்காமை என்ன செய்யுங்க, கீழே படித்து பாருங்கள், இப்போ படிக்க வேண்டாம், கிம்காமை நீங்கள் அழைச்சிட்டு போகணும் போது பர்சிலாவுக்கு பதிலாக அந்த கிம்காமை என்ன செய்கிறாரு, அழைச்சிட்டு வந்து தாவீது ராஜா பராமரிக்கிறார். இப்போ பராமரித்தார்னு போட்டிருக்கு. நீங்கள் 17ஆம் அதிகாரம் பாருங்கள், எப்படியெல்லாம் பராமரித்தா. நீங்கள் 17ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி பராமரித்தார்னு போட்டிருக்கோம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28, 29. பிரதரில் ஒருத்தர் வாசிங்க. பிரதரில் வாசிக்காத பிரதர் ஒருத்தர் வாசிங்க. மெத்தைகளையும் கலங்கன்னா கிண்ணத்தையும் அப்படி எண்ணிக்கங்க எத்தனை, மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையும் மாவையும் வறுத்த பயிரையும், பெரும் பயிர்னா மொச்சையும், சிறு பயிர் அவரையும், வறுத்த சிறு பயிற்றையும், தேனையும், வெண்ணெயையும், ஆடுகளையும், பால் கட்டின தயிரையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்காக கொண்டு வந்தார்கள். அந்த வனாந்தரத்தில் ஜனங்கள் வனாந்தரத்தில் பசியும் இளைப்பும் தவணுமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். எத்தனை எண்ணீங்களா? 10. அவங்களுக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டலாமா? நல்ல பலத்த கைகளை தட்டலாம். ஆமாம், எல்லாம் பன்மையில் போட்டிருக்கு. மெத்தைகள், ஏன்னா ராஜா மெத்தையில் படுத்திருப்பார். இப்போ காட்டில் இருக்கிறார் தேவ மனுஷன், ராஜா சிறைவிலுக்கே ராஜா இருந்தவர் அப்படின்னு சொல்லி மெத்த கிண்ணங்கள் அதில் போட்டிருக்கு பாருங்க. மண்பாண்டங்கள், கோதுமைகள், வார்கோதுமைகள், மாவு, வறுத்த பயிர், பெரும் பயிர், சிறும் பயிர், வறுத்த சிறு பயிர், தேன், வெண்ணெய், ஆடுகள், ஆடு அடிச்சு ஆடு சாப்பிட, இப்படி பார்க்கும்போது ஒரு குறையும் இல்லாமல் கவனிச்சதுனால தான் தாவீது சொல்கிறாரு, என்னை இப்படி கவனிச்சிங்க, உங்கள் 80 வயசாச்சு, நான் வயசான காலத்தில் உங்களை நான் பராமரிக்கிறேன். ஐ வில் ப்ரொவைடு ஃபார் யூ. அங்கே தான் அந்த ப்ரொவைடு அங்கே பார்த்து, அதான் பராமரிப்புக்கு நான் அத்தனை அர்த்தம் சொன்னேன், இங்கிலீஷ் வேர்டு. அங்கே பராமரிப்புன்னு இங்கிலீஷ் பைபிளில் வராது. ப்ரொவைடு, அளிப்பவர், தாராளமாக கொடுக்கறத பார்க்குறோம். அதேமாரி இன்னொரு இடம் நேரம் இருக்கும்போது சீபா மேவிபஸ்தருடைய அவர் சீபான்னு ஒருத்தர் வந்து 2 கழுதைகளில், அது எடுக்க வேண்டாம், அடுத்த குறிப்பு நான் போகிறேன், 200 அப்பம், 100 திராட்சை கொள்ளை, வசந்த கால பலான 100 குலைகள், ஒரு துருத்தி திராட்சை ரசம், இப்படி அவர் இன்னொரு இடத்துல இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி அதிகாரத்துலலாம் அது வருகிறது, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அங்கே அவர் கொடுக்குறார், இங்கே பர்சிலா கொடுக்குறார். இதாங்க போஷிக்கிறது. அப்போ
நம்மளால் எத்தனை பேருக்கு நம்மளால் போஷிக்க முடியுமோ, உங்கள் வீட்டுக்கு வருகிற, அப்படி நீங்கள் போஷிக்க முடியாவிட்டாலும் வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகளுக்கு நல்ல முகம் கோணாமல் வரவேற்று தண்ணி கொடுத்து, அவங்க எத்தனை நாள் இருக்காங்களோ, இருக்க மாட்டாங்க, சீக்கிரம் போயிடுவாங்க. ஏன்னா நம்ம சமையல் பண்ணுறதை பார்த்துட்டே போயிடுவாங்க. முதல் நாள் கறி இருக்கும், மீன் இருக்கும், 2வது நாள் சாம்பார் இருக்கும், 3வது நாள் ரசம்னு சொன்னோடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும். விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி பழமொழி. அப்பயே புரிஞ்சுக்குவாங்க. நம்ம என்ன செஞ்சிடும், முன்னாடி வாங்க வாங்கன்னு சாப்பிடுவாங்கம்பாங்க, அப்புறம் என்ன இருக்காது, சாப்பாடு வராது. கொஞ்சம் இதெல்லாம் இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வீட்டை விட்டு கிளம்பணும்னு. சரி போகட்டும், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, அவங்களும் தங்க மாட்டாங்க. ஆனால் அந்த விருந்தோம்பல் அது ஒரு பராமரிக்கிற காரியம். இதுக்கு ஒரு நடைமுறை, ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் போகட்டுங்களா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். 10:45 இன்றைக்கும் கிளாஸ் உண்டு. நீங்கள் கிளாஸில் இருந்துட்டு போங்க. பேரை கொடுத்தவங்க, போன வாரம் கிளாஸ் நடந்தது, அதுக்கு போன வாரம் கிளாஸ் நடந்துச்சு, இன்றைக்கி கடைசி கிளாஸு. அப்புறம் ட்ரைனிங் போன பிறகு உடன் ஊழியர் நடத்துவாங்க. ஏற்கனவே பேர் கொடுத்தவங்க நீங்கள் இருந்திருப்பாங்க. அதனால் நீங்கள் டைம்லாம் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு இருதயம் கலங்காது இருப்பதாக. சரி, ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? ஜார்ஜ் முல்லர், நிறைய மிஷினரி சொல்லிட்டு வரேன் பார்த்தீங்களா? அப்போனா அந்த அளவுக்கு நான் அதெல்லாம் படிக்கிறேன். அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். ஜார்ஜ் முல்லர் சரித்திரத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? தெரிஞ்சவங்க கையை உயர்த்துங்க. 1 2. நீங்கள் எல்லாம் செல்லு வச்சுருக்கீங்கள, கண்ட குப்பையை பார்க்காம, தம்பிகளா சாட்டா அதை தள்ளி தள்ளி பார்க்காம மிஷினரின்னு போட்டு, இப்படி ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மிஷினரி சரித்திரத்தை வாலிப பிள்ளைங்க படிங்க. உங்களுக்குள்ள அந்த தாகம் உண்டாகும். ஏன்னு தெரியுங்களா? அவருடைய சாட்சி சுருக்கமாக சொல்கிறேன். ஆரம்பத்தில் நல்ல பிள்ளையா இல்லை, வாலிப பிள்ளைகளுக்கு வர்ற அத்தனை பாவ பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. நான் அதை விவரிக்கல. குடி, மற்ற காரியம் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. வாலிப வயசில், ரசிக்கப்படாததுக்கு முன்னாடி. ஜார்ஜ் முல்லர் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, இறந்ததுக்கு கூட குடிச்சிட்டு தான் என்ன செஞ்சுருக்காரு, வந்திருக்கார். அப்படி பாவியாக இருந்தார். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் பரிசுத்தவான் ஊழியக்காரர். அப்புறம் இயேசுவை ஒரு கூட்டத்தின் மூலம், தம்பி கவனிங்கப்பா, அப்புறம் போடலாம், இயேசு மூலம் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஜார்ஜ் முல்லர் அவருக்குள்ள ஆத்தும பாரம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் ஊழியத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அதை ரொம்ப சரித்திரம் இருக்க, நான் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் படித்தவங்க கையை ஒத்துனவங்களுக்கு தெரியும், நான் சுருக்கமாக சொல்கிறேன் என்ன இந்த பாயிண்ட்டுக்காக. அப்புறம் ஒரு தடவை அவர் ஒரு பட்டணத்தில், ஒரு நாட்டில், இங்கிலாந்துன்னு நினைக்கிறேன், அங்கே போயிட்டுருக்கும்போது சாப்பாடு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்கள், சாப்பாடு இல்லாத குழந்தைகள் யாராவது பிச்சை கட்டு வந்தால் வயிறார உணவு கொடுங்க, பணம் கொடுங்க. அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அவர் ஊழியத்துக்கு வந்துட்டார், ஊழியம் செஞ்சுட்டு அப்படியே போகலாம். இத்தனை குழந்தைகள் சாப்பிடாம அப்படி ரோட்லேயே அங்கங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் தான், ஒரு சில 100க்கு கீழே தான், 90 நினைக்கிறேன், அப்படி 100 கீழே தான் பிள்ளைகளை ஆரம்பித்தார். அனாதை விடுதி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு அவங்க உணவு கொடுத்து, இவர் ஊழியத்தில் வருகிற வருமானம், இவருக்கு வருகிற வருமானத்தை வச்சு அவன் பிள்ளைகளை போஷிக்க, பராமரிக்க ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியுங்களா? அப்புறம் 300 கட்டடங்களை கட்டி 300 மாறினது. அப்புறம் 1000, கையை தட்டி தான் ஆகணும். கடைசியாக என்ன தெரியுங்களா? ஏறக்குறைய 10,000 பிள்ளைகள். நல்ல கைகளை தட்டு. 10,000 பிள்ளைகளுக்கு கேர் எடுத்தார், பராமரித்தார். அவருக்கு ஊழியம் பல 42 நாடுகளுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறார். அவர் ஒரு ஊழியமும் செஞ்சார். கடிதம் வரும், அவ்வளோ வேலைகள் மத்தியில் அந்த ஊழியத்தையும் அவர் செய்தார். பிள்ளைகளை விடல. அது எண்ணிக்கை பாருங்க, 10,000. அந்த கட்டடம்லாம் கட்டி, இடம் வாங்கி கட்டடம் கட்டி, அது பெரிய சரித்திரம், ரொம்ப சுருக்கி சொல்கிறேன். அப்படி 10,000. அதில் நடந்த ஒரு 2 சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு முறை டைனிங் டேபிளில் பிள்ளைகள்லாம் உட்காந்துட்டாங்க, தட்டையும் வச்சுட்டாங்க. எல்லா காரியத்துக்கும் அவன் ஜார்ஜ் முல்லர் யார் தான் நோக்கி பார்ப்பார்? கர்த்தரை நோக்கி பார்ப்பார். ஏறக்குறைய 200 தடவை பைபிளை படித்தார். யோசிச்சுப்பார். அதனால தான் பிள்ளைகள்லாம் இப்படி மிஷினரியை படிக்க சொல்கிறேன். நீங்கள் 200 முறை படிக்கலைனாலும் வாலிப பிள்ளைகள் அட்லீஸ்ட்டு ஒரு வருஷத்தில் ஒரு தடவையாவது வாசிங்க. பெரியவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் படிச்சிங்கன்னா
வருஷத்தில் முடிச்சிடலாம். கொஞ்சம் பாக்கி இருந்தால் கூட ஜனவரியில் முடிச்சிடலாம். நீங்கள் எத்தனை முறை படிச்சிருந்தாலும் 200 தடவை நீங்கள் படிச்சிட்டிங்களா? யாராவது கையை உயர்த்த முடியுமா? யாரும் இல்லை. நானும் 200 தடவை படிக்கல. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுற ஜார்ஜ் முல்லர் உங்களுக்கு விசுவாசத்துக்காக சொல்கிறேன், 200 தடவை படித்தார். அதில் 100 தடவை முழங்கால் படிட்டு படித்தார். அது என்னை அதிகம் தொட்டது. எத்தனை தடவை மொத்தம் டோட்டலாக சொல்லுங்கள்? 200. அதில் 100 தடவை என்ன எப்படி படிச்சிருக்காரு? முழங்கால் படிட்டு பைபிள் படிச்சிருக்கார். நீங்கள் முழங்கால் படிட்டு வாலிப தம்பி படிக்கலனாலும் டெய்லி 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 4 அதிகாரம் இப்படி எய்ம் பண்ணி பெரியவங்களும். இப்போலாம் நான் ஒரு புத்தகத்தை எடுத்தால் புத்தகத்தையே படிக்கிற மாரி ஒரு நல்ல டைம் இருக்குல்ல, வீட்டில் தானே நான் இருக்கிறேன், அப்படி படிச்சிடுறேன். அப்புறம் ஆராய்ச்சியும் படிக்கிறேன், அதை தியானிச்சும் படிக்கிறேன். படிச்சிருவேன். 1 அதிகாரத்துக்கு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுவேன் அந்த காரியத்தை. அப்படி படிக்கிறேன். சரி, அப்படி நீங்கள் இல்லாட்டா வேலைக்கெல்லாம் போகிறீங்க, படிங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ஜ் முல்லர் டைனிங் டேபிள் உட்கார வச்சுட்டார். ஜெபம் பண்ணுங்க சொல்கிறார். எல்லாம் பார்த்தா தட்டு காலியாக இருக்குது. திடீர்னு அந்த நேரத்தில் நைட்டில் ஆண்டவர் பேசி, அந்த எத்தனை பிள்ளைகளோ அத்தனை பிள்ளைகளுக்கு பிரெட் என்ன செய்ய, பிரெட் தயாரிக்கிறவங்க கடை வச்சுருக்காரு, நீ போய் சப்ளை பண்ணு ஒரு ஏவுதல் கொடுத்து எப்படி செய்கிறாரு பாருங்க. அப்படியே அவ்வளோ பிரெட்டை வேனில் ஏற்று வந்து அத்தனை பிள்ளைகளுக்கு என்ன வந்துருச்சு? பிரெட் வந்துருச்சு. அப்புறம் என்ன வேணும்? பால் வேணும். ஆண்டவர் எப்படிலாம் செய்கிறாரு பாருங்க. பால் வண்டி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு? ரிப்பேர் ஆயிடுச்சு. திரும்ப ரிப்பேர் பண்ணி இப்போ ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிப்பேர் பண்ணி அங்கே கொண்டு போனால் பால் என்ன செஞ்சிடும்? நேரம் ஆயிரும், கெட்டு போயிடும். அத்தனை கேன் லிட்டர் பாலையும் யோசிச்சு பார்க்குறாரு. இங்கே ஒரு ஆஃபனேஜ் இருக்குது, ஜார்ஜ் முல்லர் நடத்துகிறாரு, இத்தனை பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான் அனாதைகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லி அத்தனை கேனையும் கொண்டு வந்து கொடுத்து பால் சூடு பண்ணி என்ன செஞ்சாச்சு? அத்தனை பிள்ளைகளுக்கு கொடுத்தாச்சு. இப்படி நிறைய சாட்சியை நான் சொல்லலாம் ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கையில். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர். அத்தனை பிள்ளைகளை அவர் பராமரித்தார், பராமரித்தார், பராமரித்தார். கடைசியாக ஒன்று சொல்லி நேரத்துக்குள்ளே முடிக்க நான் விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் எல்லாம் பராமரிப்பு தான் வரும். இன்னைக்கு செய்தி பராமரிப்பு தான். தேவன் எப்படிலாம் பராமரிக்கிறார் அப்படின்னு. 1 ராஜாக்கள் 18:3 ஆனபடியால் பாருங்க, ஆகாப்பு அந்த அரசன் அங்கே விசாரிப்புக்காரனாக இருக்கிறாரு. அந்த விசாரிப்புக்காரனுடைய பேர் ஒபதியா. ஒபதியா. 1 ராஜாக்கள் 18 எத்தனாவது வசனம்? 3 வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். பாருங்க, அந்த ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனா இருந்தான். கவனிங்க, ஏசபெல் ராணி, ஆகாப்பு மனைவி தான் ஏசபெல். அந்த ராணி கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை எல்லாரையும் கொல்றாங்க. அந்த அம்மா யாராவது ஊழியக்காரர் வந்து அவங்கள கொன்றுவாங்க. அவங்களுக்கு பாகால் தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. தோப்பு விற்கிறது 400 450 850 பேர் இருக்காங்க. எலியா அவங்கள கொன்றுறாரு. அதனால கோபம் அடைஞ்சு இந்த அம்மா என்ன செய்யுது? ஊழியக்காரரை கண்டா வெறுப்பு, ஊழியக்காரரை கொண்டு போடுங்க, சங்கரிக்கிறா. அப்படி சங்கரிக்கிற போது படிங்க சார், அவரால் முடிஞ்சது அவ்வளவுதான். ஒரு 100 தீர்க்க தரிசிகளை ஊழியக்காரரை சேர்த்து ஒரு கெபியில் 50 பேர், இன்னொரு கெபியில் 50 பேரா அப்படி. ஏன்னா ராணிக்கு தெரிஞ்சா சோல்ஜர் அனுப்பி கொண்டுருவாங்க, படவீரர் அனுப்பி. அதனால இவர் இந்த ஒபதியா கர்த்தருக்கு பயந்த மனுஷன் இருந்ததுனால 100 பேரை செலக்ட் பண்ணி 50 பேரை ஒரு குகையில் 50 பேரை ஒரு குகையில் ஒளிச்சு வச்சுட்டு அடுத்த வார்த்தை அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். வார்த்தை வருதுங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? விசுவாசிகளை மாத்திரமல்ல, ஊழியர்களையும் ஆண்டவர் பராமரிக்கிறவர். இன்றைக்கு வட இந்தியாவில் எத்தனை மிஷினரிகள் இருக்காங்க தெரியுங்களா? இங்கே வர்ற தசம்பாகம், காணிக்கை இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ இவ்வளோ பேர் வந்தால் கூட காணிக்கை கிடைக்காது. அங்கே ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, ஒரு சில காணிக்கை கிடைக்கும். ஆனால் வட இந்தியா மிஷினரிகளை இப்படி எல்லாருமே, நம்மளும் ஒரு சில மிஷினரிகளை தாங்குகிறோம். இப்படி அநேகர் உள்ளத்தில் ஏவி அந்த மிஷினரிகளுக்கெல்லாம் ஆண்டவர் ஜெபம் மட்டும் பண்ணுறது மாத்திரமல்ல,
பொருளாதாரம் கொடுத்து நீங்கள் நல்லா ஊழியம் செய்யுங்க. அந்த குஜராத் ரட்சிக்கப்படட்டும், பீகார் ரட்சிக்கப்படட்டும், ஒரிசா ரட்சிக்கப்படட்டும், உத்தரப்பிரதேசம் ரட்சிக்கப்படட்டும். புரியுதுங்களா? அங்கெல்லாம் மிஷினரிங்க இருக்காங்க, வட இந்திய மிஷினரிகள். அப்படி பல இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தாங்குறாங்க. அதேமாரி தான் இந்த ஒபதியா, அவரால் 100 பேரை தான் தாங்க முடியும். அந்த 100 பேருக்கு அப்பம் உணவு, தம்பி அப்புறம் டைப் பண்ணலாம்ப்பா, எனக்கு 100 பேருக்கு அப்பம் உணவை கொடுத்து பராமரிக்கிறார். இந்த குறிப்பில் என்ன சொல்கிறேன்னா, ஊழியக்காரர்களை நீங்கள் பராமரிக்கும் போது உங்களை ஆண்டவர் கேர் எடுத்து பராமரிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். எலியாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி இருக்க என்னை கவனிக்க வேண்டாம், என்னை கவனிச்சா போதும். எலியாவை ஆண்டவர் எப்படி பராமரிக்கிறார் தெரியுங்களா? கேரித் ஆற்றங்கரையில் போய் இருக்கிறாரு. காகங்கள் வந்து அப்பமும் என்ன செய்யுது? இறைச்சியும் கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, காகத்துக்கு எங்கேருந்து வந்திருக்குங்க? ஒருவேளை நான் நினைக்கிறேன் அரண்மனையில் தான் என்ன செஞ்சுருக்கோம், கறி இதெல்லாம் கிடச்சிருக்கும். காகன்னா நம்ம ஊர் காக்கா கிடையாது, பெரிய பறவை. கறி அப்பத்தை எடுத்துகிற மாதிரி அவர் எலியாவுக்கு, அவர் ஏசபேல் ராணிக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. சாப்பிட்றது படுக்கிறது சாப்பிட்றது அப்படி இருந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, கேரி தாற்றங்கரை என்ன செஞ்சார்? வற்றி போக சொன்னார். ஒரு வழி அடைச்சா மறுவழி ஆண்டவர் என்ன செய்வார்? திறப்பா. ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? சாரிபாத்துங்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட்டேன், நீ போகணும். காரியத்தை சுருக்கிறேன். சாரிபாத்து விதவை அவங்க பையன், நல்லா கவனிங்க. பஞ்சம். அந்த அம்மா பணக்கார அம்மா தான், மாடி வீடெல்லாம் இருக்குது. ஆனால் 3 வருஷம் 3.5 வருஷம் கொடிய பஞ்சங்கிறதுனால சாப்பாடு பஞ்சம். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதெல்லாம் அதே ராஜாக்கள் தான் இருக்குது, வீட்டில் படித்து பாருங்கள், நேரத்தை கருதி நான் சொல்கிறேன். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். இதுக்கு ஏன் ஒரு 10 விறகு பொறுக்கணும், 20 விறகு பொறுக்கணும்? எத்தனை விறகு பொறுக்கிறாங்க? அம்மாவை பாருங்கள், 2 விறகு. இந்த 2 விறகுல அப்போ சுட்டு எல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லி கொஞ்சம் எண்ணெய், அந்த எண்ணெயை ஊற்றின்றலான்னு. இப்போ எலியா வர்றாரு, அம்மா தாகத்துக்கு தண்ணி கேட்குறாரு. தண்ணியை கொண்டு வர போகிறாங்க, போயிட்டு இருக்கும்போதே அப்படி அப்பம் கொண்டு வாங்கங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற அம்மாவாக இருந்தால், நானே என் பிள்ளையும் செத்து போக 2 விறகை பொறுக்கி, கொஞ்சம் வீட்டில் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஊழியக்காரரை பாருங்கள், தண்ணி கேட்டார், அப்படியே போயிட்டு இருக்கும்போதே என்ன கேட்குறாரு? அப்பம் கேட்குறாருன்னு இன்னைக்கு இருக்கிற சாரி பார்த்து விதவையாக இருந்தால் நினச்சிடுவான். ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுற சாரி பார்த்து விதவை அப்படி இல்லை. எலியா சொற்படி அப்படியே அடைய கொண்டு வந்து ஊழியக்காரனை கொடுக்குற, ஊழியக்காரனை பராமரிக்கிறாங்க. அவர் சாப்பிட்றாரு. அப்போ ஆண்டோடைய வார்த்தை வருது, நீ சொல்லு, நான் அற்புதம் செய்கிறேன். பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும், திரும்ப பஞ்சம் மாதிரி சமைக்கிற பொருளாக வாங்கி சமைக்கிற வரைக்கும் மாவு என்ன செய்யாது? குறையவே குறையாது, எண்ணெய் குறையவே குறையாது. அப்படியே சொற்பொடி செஞ்சதுனால அப்படியே பாருங்கள், மாவு வந்துக்கிட்டே பஞ்சகாலம் முழுவதும், அதுக்கப்புறம் இல்லை, அது வரைக்கும் பஞ்சம் தீர வரைக்கும் மாவு வந்துக்கிட்டே இருக்குது, எண்ணெய் வந்துகிட்டே இருக்குது. எலியாவும் சாப்பிட்றாரு. அங்கே அந்த வீட்டில் தான் தங்கியிருக்காரு, மாடி வீட்டில். அந்த மாதிரி தான் அநேக நாள் இவங்களும் அவங்களும் வீட்டாரும் அநேக நாள் பராமரித்து போஷிக்கப்பட்டார்கள். இதாங்க பராமரிப்பு. ஒரு இல்லையா சொல்லாம? அப்புறம் அந்த அப்படி போஷிச்சதுனால என்ன நடந்தது? அந்த ஒரே பையன் இறந்துட்டான். இறந்து போன மகனை எலியா என்ன செய்கிறாரு? உயிரோட எழுப்புற. நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குற ஒரு கலசம் தண்ணி, இந்த சர்ச்சைக்காக இன்னும் மற்ற காரியங்களுக்காக செய்கிற உதவி காரியங்கள், பிரயாசப்படுறதெல்லாம் ஆண்டவர் கணக்கு வைத்து ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை பராமரிப்பார், உங்கள் பிள்ளைகளை பராமரிப்பார், உங்கள் குடும்பங்களை பராமரிப்பார், உங்கள் பேர பிள்ளைகளை ஆண்டவர் பராமரிப்பார். அப்போ அன்பு தெய்வ பிள்ளைகளே, எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. இந்த 26 வருஷ ஊழியத்தில் சாரிபாத் விதவை இன்னும் ஒபதியா போல அநேக உதவி செய்கிற கரங்களை 26 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் எழுப்புதனால தான் நீங்கள் பார்க்கிற இந்த சர்ச்சு, ஞானஸ்தான தொட்டி, பக்கத்தில் கட்டடங்கள், இப்படி ஒவ்வொரு காரியமாக உங்களுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். பாச தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் எனக்காக சொல்லலை, எனக்கு கொடுங்க, என் பிள்ளைக்கு கொடுங்க நான் கேட்கல. என் மகள் கல்யாணத்துக்கு கூட அப்படி கைமாத்து வாங்கினா கூட அந்த கைமாத்தை நான் கொடுத்துட்டேன். ஏறக்குறைய நான் சேர்த்துருந்தா கூட அவளை சேர்த்துருக்க முடியாது.
அவ்வளவு தேவைகளை சந்தித்து திருமணத்தை நடத்த சிறப்பு செய்தார். அப்போ இதெல்லாம் காரணம் என்னன்னா, அநேக அந்தந்த நேரத்தில் உதவி செய்கிற கரங்களை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். இந்த போன வாரம் ரீசெக்கப் போனேன், கால் நல்லா இருக்குது, 75% ஊன சொன்னாங்க. வாக்கரில் தான் வந்தேன், கையில் இப்போ ஊன சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் அடுத்த ஸ்டெப்பு நம்ம நடக்கணும். ஒரு ஊழியக்காரர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்து, நேற்று இதை முதல்ல தூக்கி எறிக்கின்றார், அன்பாக சொன்னார், எத்தனை நாள் இதிலே நடக்கிறேன், அர்ஜென்ட்டில் அதை எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டேன் பாஸ்டர்னு. நான் அதை எடுத்துகிட்டு வராமல் வந்தோட டக்குனு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவர் அன்பாக சொன்னார், இந்த வாக்கரை என்ன செய்யுங்க, நானும் நினச்சிட்டு தான் இருக்கிறேன் தூக்கி போடணும்னு, இது ஸ்ட்ரென்த் ஆகணும் பாஸ்டர் ஐயா அப்படின்னு சொன்னேன். ரீசெக்கப் போகும்போது ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவுகள்னு. குறைஞ்சது 1000. நீங்களும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் இருந்தது முதல் இங்கே வந்தது வரைக்கும் அற்புதமாய் ஆண்டவர் என்னை பராமரித்தார். அதான் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகள் மூலம், ஊழியக்காரர்கள் மூலம் ஏறக்குறைய 2 லட்சத்துக்கு மேலே, இப்போ இந்த 2 லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ரீசெக்கப்லாம் போகும்போது எல்லாம் எழுதி வச்சுருக்கோம். அவ்வளவு தேவைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒபதியா போல, சாரி பார்த்த விதவையை போல, அநேகரை போல, பைபிளில் இருக்கிற அநேக ஆதரவாக இருக்கிற பிள்ளைகளை, பெப்பையாலை போன்ற ஆதரவாக இருக்கிற பிள்ளைகளை இப்படி ஆண்டவர் எழுப்புதனால தான் இந்த ஊழியம் சிறப்பாய் நடைபெறுகிறது. ஒரு அலையிலையா சொல்லாமா? அப்போ கடைசி குறிப்பு, ஊழியத்துக்கு நீங்கள் ஆதரவாக இருங்க, ஊழியத்தை பராமரிங்க, உங்களை ஆண்டவர் பராமரிப்பார். அதோட நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த தலைப்பை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது, பிறந்த நாள் முதல் வாழ்நாள் முழுவதும் நம்மளை என்ன செய்வார்? பராமரிப்பார். 2வது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறைவு வந்துச்சு, குறைவுபடாதபடி பராமரித்தார். இதான் தலைப்பு. தாவீதுக்கு தேவைகள் வந்தது, தேவைகள் எல்லாம் பராமரித்தார். கடைசியாக ஊழியங்களை நாம் பராமரிக்கும் போது நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார்? பராமரிப்பார்.